பிக்னிக் போன உன் பொண்ணு இந்நேரம் அதுல கேசட்ட போட்டிருப்பா. ஏய் செட் போடு. ஓகே. ஏய் இந்தா இத எடுத்து வை. அதுக்கப்புறம் உன் பொண்ணு ரெக்கார்டரை ஆனும் பண்ணிருப்பா. டேய் நீ என்னடா சொல்ல வர? சொல்றேன் கேளு. முதல்ல பல்லவி வரும், அடுத்தது சரணம் வரும், அதுக்கப்புறம் அவளுக்கு மரணம் வரும். இன்னும் 10 நிமிஷத்துல அது வெடிக்கும். டேய் எப்போ நீ எனக்கு கொடுத்த தண்டனைக்கு பாவம் இன்னைக்கு உன் பொண்ணு மாட்டிக்கிட்டா. விதி வலியது. உனக்கு ஒரே ஒரு வசதி இருக்கு. உன் பொண்ணோட பிறந்த நாளையும் இறந்த நாளையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டுமே ஒரே தேதி தானே. என்னப்பா என்னாச்சு? ஒரு கிரிமினல் தங்கச்சிக்கு வந்த பார்சல்ல வெடிகுண்டு வச்சா. என்ன சொல்றீங்க நீங்க? இப்ப அவளுக்கு வந்த பார்சல்ல ஒரு டேப் ரெக்கார்ட்ல வெடிகுண்டு இருக்கு. அது இன்னும் 10 நிமிஷத்துல வெடிக்க போகுது. Come on baby. Here we go. The way you know. அப்பா முதல்ல சுகந்தி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஐயோ ரிங் போயிட்டு இருக்கு. ஈஸ்வரா என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சுகந்தி செல் அடிக்குதுடி. அடிச்சு புது விடு. ஐயோ ரிங் போயிட்டு இருக்கு, எடுக்கவே மாட்டறாப்பா. ஐயோ ஐயோ கட் ஆயிடுச்சுப்பா. ரீடைல் பண்ணி பாருடா. சுகந்தி செல் அடிக்குதுடி. நீ யார் பாருடி. ஐயோ ஹே கம் ஆன். ஹலோ. ஏய் சுகந்தி நான் அண்ணன் பேசுறேன். ஹலோ. நான் மதன் பேசுறேன்டா. அப்பாவா? ஏய் அப்பா அப்பா. ஹலோ சுகந்தி நான் மதன் பேசுறேன். அப்பா சரியா கேக்கலப்பா. அந்த டேப் ரெக்கார்ட்ல பாம்பு இருக்கு, தள்ளி போயிடு. என்னது? புரியலப்பா. அந்த டேப் ரெக்கார்ட்ல பாம்பு இருக்குடா. நீங்க பேசுறது எனக்கு சரியா கேக்கல. அப்பா நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். இங்க சரியா சிக்னல் இல்ல. நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். டேப் ரெக்கார்ட்ல பாம்பு இருக்குடா. தள்ளி வந்துரு. அப்பா சரியா கேக்கலப்பா. நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். அப்ப லேண்ட்லைன்ல இருந்து கூப்பிடுறேன் சரியா? ஐயோ என்னப்பா இது? லைன் கிடைச்சதா? என்ன சொன்னா? ஐயோ சிக்னல் சரியா ரீச் ஆகலப்பா. ஏன் இப்படி சோதிக்கிற ஆண்டவனே? யார் வீட்ல இருந்து ஃபோன் வந்திருக்கு. நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன். இல்ல ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போற வழியில ஃபோன் பண்ணி கேட்டு போயிடலாம். ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பலாம். மறுபடியும் ட்ரை பண்றா. ஹலோ சுகந்தி டேப் ரெக்கார்ட்ல பாம்பு இருக்குடா. இங்க சிக்னல் இல்லப்பா. நான் சொல்றது கேக்குதா இல்லையா? யோ ஹலோ. ஏய் டேப்ல பாம்பு இருக்குடி. ஹலோ 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 ஹலோ. ஐயோ ச்சே சரியாவே சிக்னல் எடுக்க மாட்டேங்குது. ரொம்ப அர்ஜென்ட் போல இருக்கு. சீக்கிரமா பேக் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி வந்துடலாம். வாங்க சரி. எல்லாம் எடுத்து வைங்க. பிறந்த நாளாவதுமா இப்படி மோசம் பண்ணிட்டு போயிட்டியாப்பா. மதன் பிறந்த நாளாவதுமா நம்மளை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாளேப்பா. இப்பவாது புரியுதாடா? ஒரே மாதிரி இருந்ததுனாலதான் கிரிஜா அவனை என் தங்கச்சி மாதிரி தான்டா பார்த்தேன். அந்த பாசத்துல தான் புடவை வாங்கி கொடுத்தேன். வழியில எங்கேயாவது பார்த்தா கொண்டாந்து டிராப் பண்றது எல்லாமே என்ன போய் இப்படி கீழ்த்தரமா நினைச்சிட்டியாடா? இத பாரு, உனக்கு அருமையான ஒய்ஃப் கிடைச்சிருக்காங்க. அவங்கள காயப்படுத்தாத. அப்புறம் இன்னொரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும்டா. நான் அந்த வரதன் கூட சேர்ந்து என் கடமைக்கு துரோகம் பண்ணதுக்கு காரணமே
என் தங்கச்சி மாதிரி இருக்கிற கிரிஜாவுக்காக தான்டா. நீ அவனை கடுமையா எதுக்குற. உன் நடவடிக்கையில பாதிச்சு உன்னை ஏதாச்சும் பண்ணிட்டானா நாளைக்கு கிரிஜாவோட வாழ்க்கையில அஸ்தமனம் ஆயிடும். அதனாலதான் வரதன் கூட ஐக்கியமான மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் உன் மேல கோவப்படும் போதெல்லாம் சமாதானப்படுத்தி எந்த விபரீதமும் நடக்காம பார்த்துக்கிட்டேன். இதை பார் பாண்டியா, நீ தப்பான ரூட்ல போய்கிட்டு இருக்க, எனக்கு தெரியும். வேணாண்டா. பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணவெல்லாம் அடிச்சு அட்வைஸ் பண்ணி நீயே அனுப்பியிருக்க. இப்ப உனக்கு யாரும் அட்வைஸ் பண்றது? ஒன்னு நான் சந்தேகப்பட்டதுக்கு ஐம் சாரி மதன், சாரி. அதே மாதிரி என் பர்சனல் விஷயத்துல நீ தலையிடாத, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். கிரிஜா, கிரிஜா, என்னங்க? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுத அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னு சொல்லியிருந்தேன்ல? ஆமாங்க. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஒர்க் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதனுக்கு ஃபோன் பண்ணேன், இங்க வரேன்னு சொல்லியிருக்கான். போற வழியில் உன்னை ட்ராப் பண்ண சொல்லியிருக்கேன். நீ அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு வரும்போது ஆட்டோல வந்துடு. என்ன பாக்குற? மதன் இப்போ ஹாய் பாண்டியன். வாடா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். 100 ஆயுசு உனக்கு. மதன், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். சொல்லு. கலெக்டர் ஆஃபீஸ் வழியில குடிநீர் பிரச்சனைக்காக பப்ளிக் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உடனே அங்க போகணும். கிரிஜா பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணுமா? நீ வாங்கி கொடுத்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துறியா? ஓகேடா. கிரிஜா ரெடியா? அது வந்து இன்னும் என்ன யோசிக்கிற? சீக்கிரம் அவன் ஸ்டேஷனுக்கு வந்து சேரணும். வரட்டுமா? ஓகே, பாத்துக்க. வரேன். கிரிஜா ரெடி ஆயிடுங்க. ஒரு நிமிஷம். என்னங்க என்னங்க இப்போ பேசிட்டு போனது ஓ கனவு மாதிரி இருக்கா? பாண்டியன் தாங்க, உங்க ஹஸ்பண்டே தான். எப்படி இதெல்லாம் மாறினான்னு கேக்குறீங்களா? அது ஒரு பெரிய கதை. சாரி, கதை இல்ல, நிஜம். அந்த நிஜத்தை சொன்ன பாண்டியன்கிட்ட. அவன் தன்னோட தவற, ஐ மீன் நம்ம சந்தேகப்படுறத விட்டுட்டான். இப்போ உங்க ப்ராப்ளம் சால்வ்டு. என்ன நிஜம்? என்ன சொன்னீங்க? சுகந்தி, சாரி. கிரிஜா, அதை நான் 100 நாளைக்கு சொல்றேனே. ப்ளீஸ் இப்பவே சொல்லுங்க, இல்லாட்டி என் தலையே வெடிச்சு போற மாதிரி இருக்கு. சொல்றேன். நான் உங்க தங்கச்சி சுகந்தி மாதிரியா இருக்க? சத்தியமா என்னால நம்பவே முடியல. உங்களை முதலா பார்த்தப்போ என் கண்ணை என்னாலும் சுத்தமா நம்பவே முடியல. பாருங்க, இதான். இந்த உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் பாண்டியன் என்னை நம்பி உன்னை பிஎஸ்சி வரைக்கும் அனுப்பி வைக்கிறான். இல்லைன்னா அந்த ஏரியா பிசிஓ வரைக்கும் கூட அனுப்ப மாட்டானே. சரி கிரிஜா, சாரி. இனிமே நீங்க எனக்கு கிரிஜா இல்ல, என் சிஸ்டர் சுகந்தி தான். டைம் ஆச்சு சுகந்தி, கிளம்பு. என்ன அப்படி பாக்குற? என்னடா இந்த பிரச்சனை முடிஞ்சோம், அந்த பாவனா பிரச்சனை முடியலையா? நீ ஒன்றும் கவலைப்படாத. என் நண்பன், அதான் உன் புருஷன் பாண்டியன்,
அவனை பாவனா கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டாடுறது என்னோட பொறுப்பு. நீ தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். கூட ஒரு அண்ணாவை சேர்த்துக்கிட்டா சந்தோஷமா இருக்கும். தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ். டைம் ஆச்சு, கிளம்பு. இதோ 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுறேன். இந்தாங்க. என்னக்கா சென்னையில வந்து செட்டில் ஆகுறேன்னு சொன்னேன், இன்னும் வர மாதிரியே தெரியலையே. கூடிய சீக்கிரம் இங்க வந்துடுறேன் சுதா. சுரேஷ்க்கு இங்க வேலை செட் ஆகணும்ல. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க 2 பேரும் எதுக்கு அங்க இருந்துகிட்டு பிரச்சனையில மாட்டிக்கணும்? பேசாம எல்லாத்தையும் வித்துட்டு இங்க வந்து சேருங்க. ஆல்மோஸ்ட் பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். நம்முடைய கெஸ்ட் ஹவுஸை லயன்ஸ் கிளப்புக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி கொடைக்கானலுக்கு போயிட்டானே. சார் வாங்க. வணக்கம் சார். வாங்க. வணக்கம்மா. வணக்கம், உட்காருங்க. நமஸ்காரம். நீங்க? நான் பஜன்லால், லலித் ஜுவல்லரியோட ஓனர். இவர் என்னோட பார்ட்னர் ஜஸ்வந்த். நமஸ்காரம் சார். வணக்கம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? சுகுமாரி அம்மாவோட கொடைக்கானல் கெஸ்ட் ஹவுஸ் விஷயமா பேச வந்திருக்கோம். மேடத்தை பார்க்க மதுரையில இருக்கிற அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். பக்கத்து வீட்டுக்காரங்க சென்னைக்கு போயிருக்கதா சொன்னாங்க. அதான் இங்க வந்தோம். சார், உங்களை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது. இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அடியாளை வச்சு மிரட்டுறதா? ப்ளீஸ் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க சார். சாரி சார், நாங்க வரதராஜன் கிட்ட போனது தப்பு தான். அதுக்கு மன்னிப்பு கேட்க தான் இங்க வந்திருக்கோம். சுகுமாரி மேடம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும். என்ன டீட்டெயிலாக பேசுறது? நீங்க ஒன்றும் பேச வேணாம், இடத்த காலி பண்ணுங்க ப்ளீஸ். இல்லே சார், உங்க கோவம் நியாயமானதுதான். எங்களை கொஞ்சம் பேச விடுங்களேன். சொல்லுங்க. கொடைக்கானல்ல உங்க கெஸ்ட் ஹவுஸை ஒட்டி இருக்கிற 5 ஏக்கர் நிலத்தை நாங்க வாங்கியிருக்கோம். அங்க ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதா நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரெடி. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? அந்த என்ட்ரன்ஸை ஒட்டி உங்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அது ஸ்லோப்பா இருக்கு. அந்த இடம் எங்களுக்கு கிடைச்சதுன்னா என்ட்ரன்ஸ் வைக்கவும் கார் பார்க்கிங்க்கும் வசதியா இருக்கும். மற்ற 3 சைடும் டீப்பான ஏரியா, அதுல மண்ணை போட்டு ரோட போடணுங்கிறது முடியாத காரியம். உங்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிற இடம் தான் எங்களுக்கு சரியான வழி. நாங்க இடம் வாங்கும் போதே உங்க இடத்தையும் சேர்த்து வாங்கிடலாங்கிற நம்பிக்கையில தான் அந்த இடத்த வாங்கினோம். வரதராஜ் அந்த இடத்த வாங்கி தர்றதா சொல்லியிருந்தாரு. அதனால அந்த பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சிருந்தோம். பட் அவர் இந்த மாதிரி வன்முறையில் இறங்குவார்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நடந்த எல்லா தப்புக்கும் நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அந்த ஹோட்டலை நம்பி நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட பணம் வாங்கியிருக்கோம். இந்த ஹோட்டல் கட்டுறது நின்று போச்சுன்னா எங்களுக்கு ஹெவி லாஸ் ஆயிடும். ஆமா மேடம், நீங்க தான் கொஞ்சம் மனசு வச்சு அந்த இடத்த கொடுக்கணும். மார்க்கெட்ல என்ன லேண்ட் வேல்யூ இருக்கோ அதை விட அதிகமாவே பணம் தர்றோம். வந்தார வாழ வைக்கும் பூமின்னு தமிழ்நாட சொல்றாங்க. உங்க பூமியை தந்து நாங்க ஹோட்டல் கட்ட நீங்க தான் எங்களுக்கு வழி பண்ணணும். உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா இப்ப நாங்க நினைச்ச கூட அந்த இடத்த விற்க முடியாது. ஏன்னா எங்க கெஸ்ட் ஹவுஸ 20 வருஷம் லயன்ஸ் கிளப்புக்கு லீஸு கொடுக்கறதா சொல்லியிருக்கோம். அது விஷயமா தான் சுரேஷ் இப்ப கொடைக்கானலுக்கு போயிருக்கான். அநேகமா இப்ப அங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நிச்சயமா முடிஞ்சிருக்கும். நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. லயன்ஸ் கிளப்புக்கு கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம்தான், சோசியல் சர்வீஸ் தான். அதுக்கு நாங்க வேற இடம் அரேஞ்ச் பண்ணி தரமா? உங்க கெஸ்ட் ஹவுஸை நீங்க எங்களுக்கு விற்க கூட வேண்டாம். லயன்ஸ் கிளப்புக்கு லீஸு கொடுத்த மாதிரி எங்களுக்கு ஒரு 20 வருஷம் லீஸு கொடுத்தா கூட நாங்க போட்ட பணத்தை எடுத்துருவோம். மேடம், நாங்க ராஜஸ்தான்ல இருந்து வரும்போது தமிழ்நாட்டு மண்ணையும் இந்த மக்களோட மனசையும் நம்பி தான் இங்க வந்தோம். நீங்க அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து ஒரு 50 குடும்பமாவது நல்லா இருக்கும். அதான் நான் சொல்லிட்டேனே. வேணும்னா நீங்க லயன்ஸ் கிளப்ல பேசி பாருங்க. பேசுறேன் மேடம். லயன்ஸ் கிளப்ல இருந்து கேட்டாங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் மட்டும் சொன்னா போதும். நீங்க வந்துட்டு போனதா சுரேஷ் கிட்ட சொல்றேன். இதுல அவனுக்கு உடன்பாடு இருந்துச்சுன்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. உங்க பையன்கிட்ட எங்க நிலைமையை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மேடம். சரிங்க. உங்ககிட்ட இருந்தே நல்ல பதில் கிடைக்கும்னு நம்புறோம். அப்போ நாங்க கிளம்புறோம். வரேன் சார். வரேன் வரேன் சார். போயிட்டு வரேன் வாங்க. மேடம். சுகுமாரி, நமக்கு நல்ல நேரம் நினைக்கிறேன். சண்டைக்காரங்களே சரணாகதி ஆயிட்டாங்க. பேசாம சுரேஷ் கிட்ட சொல்லி லயன்ஸ் கிளப்ல பேசி இவங்களுக்கே லீஸு கொடுத்துட சொல்லு. நீங்க சொல்றது நல்ல ஐடியா தான். வருஷத்துக்கு 10 நாளோ 15 நாளோ அங்க போய் தங்குறோம். அதுக்கப்புறம் அது காலியா தானே இருக்கு. யாருக்காவது யூஸ் ஆனா நல்லது தானே. சுரேஷ் வரட்டு பேசி பாக்குறேன். அது மட்டும் இல்ல,
பேசாம மதுரையில் இருக்கிற வீட்டை வித்துட்டு சென்னையில வந்து செட்டில் ஆக பாருங்க. சரிங்க. சுரேஷ்க்கு ஒரு இடத்துல வேலை விஷயமா சொல்லி வச்சிருக்கேன். நாளைக்கு அவரை போய் பார்க்கணும். ம். இந்தாம்மா, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே நீயே பார்த்து சொல்லுமா. இவர் என்ஜினியரு, பேர் ஸ்ரீனிவாசன். பையன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ரொம்ப நல்ல பையன். இவர் டாக்டருமா, FRCS முடிச்சிருக்காரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு. இந்த மாப்பிள்ளை உனக்கு பொருத்தமாக இருப்பாருன்னு தோணுதுமா, நல்லா பார்த்து சொல்லு. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. பாப்பா முகத்தை பார்த்தாலே தெரியுது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை எப்போ வர சொல்லட்டும்? ஒரு நல்ல நாளாக பார்த்து நீங்களே வர சொல்லிடுங்க. அப்ப வர்ற புதன்கிழமை நல்ல நாளா இருக்கு, அன்னைக்கே வர சொல்லட்டுங்களா? சரி சரி. மணி அடிக்குது பாருங்க, ரொம்ப நல்ல சகுனம். ஹலோ, நமஸ்தே ஜி, நான் பஜன்லால் சேட்டு பேசுறேன். ஒரு நிமிஷம் இருங்க சார், அப்பாட்ட கொடுக்குறேன். அப்பா பஜன்லால். இந்த சேட்டுக்கு வேற வேலையே இல்லைடா. சொல்லு சேட்டு. அந்த கொடைக்கானல் எஸ்டேட் விஷயமா பேசலாமேன்னு தான் ஃபோன் பண்ணேன். இரு சேட்டு, முடிச்சு தரேன். முடியாது வரதராஜன், என் பார்ட்னர் தொல்லை பண்ணதுனால நானும் அவரும் சுரேஷை பார்க்க போனோம். அவரு சென்னையில் இருக்கிறதா சொன்னாங்க, அதான் அவரை போய் பார்த்து பேசணும். என்ன கேட்காம அங்கேயே போனீங்க? சரி, முடிஞ்சுதா? இல்ல வரதராஜன், அவங்க எஸ்டேட்டை லயன்ஸ் கிளப்புக்கு கொடுத்துட்டாங்களாம். அதனால நாங்க லயன்ஸ் கிளப்ல பேசி வாங்க முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வார சேட்டு, இந்த வரதராஜன் கிட்ட வந்த காரியம் வரதராஜனால தான் முடியணும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க. எங்க அவசரம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. யோ, நான் அவசரப்படுறேனா? அந்த பாண்டியன் என் ஆளை என்கவுண்டரில் போட்டு தள்ளியிருக்காயா. ஆனால் என் லிஸ்ட்டில் அந்த பாண்டியனும் சுரேஷ் இருக்காங்க. நீ அவசரப்பட்டினா அந்த லிஸ்ட்டில் நீயும் சேர்ந்துருவ. அந்த இடத்த நான் தான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன், வேற எவனும் முடிச்சு கொடுக்க முடியாது. யோ ஐயா, இந்த ஃபோட்டோ வந்த நேரமே சரியில்லையா? என் தலைக்கே குறி வைக்கிற மாதிரி பிரச்சனை வருது. கொடுமா. இந்த மாப்பிள்ளையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போய. வரேங்கய்யா. நோ அப்ஜெக்ஷன் அட் ஆல். என்னுடைய ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு லீஸ் கொடுக்கறதுல எனக்கு பூரண சம்மதம். அதில் வர்ற வருமானத்தை லயன்ஸ் கிளப்புக்கு தான் கொடுக்கறதா இருக்கேன். ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துமே. என்ன சொல்றீங்க? என்ன டைரெக்டாக நம்மகிட்டே வந்திருக்கலாம். தேவையில்லாமல் வரதராஜன் கிட்ட போய் அவர் நம்மளை மிரட்டி, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். எனிவே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். சாரி சார், நீங்க இவ்வளவு நல்லவரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. வரதராஜன் சில வேலைகளை எனக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு. அந்த நம்பிக்கையில தான் அவர்கிட்ட சொன்னேன். அதுவும் இல்லாம உங்களை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. தேவையில்லாம உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டோம். ஐ எம் வெரி சாரி சார். உங்க நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது. நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் சார். அந்த செக் கொடுங்க. இந்தாங்க 10 lakhs செக் போடுங்க சார். தேங்க்யூ. இந்தாங்க. தேங்க்யூ. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாம். வேண்டாம் சார், இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. எங்க லாயரை வர சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா இன்னைக்கே டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிடலாமே. எல்லாம் பிளானிங்கோட தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் சார். If you don't mind, thank you. ஹலோ மேடம். ஹலோ. எப்போ வருவீங்க? சொல்லுங்க சார். நாங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். இதோ உங்க முன்னாடி 2 நிமிஷத்துல நிப்பேன். ஓகே மேடம், பை. வாங்க. இதோ வந்துடுறேன்னு சொன்னாங்க. அப்படியா? ஹலோ சார். ஹலோ மேடம், வந்துட்டீங்களா? வாட் இஸ் சர்ப்ரைஸ். நீங்க தான் தலாயரா? மேடத்தை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா சார்? என்ன அப்படி கேட்டீங்க? எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க. அச்சா, உட்காருங்க மேடம். தேங்க் யூ. பைட்டி. ஹலோ. ஹலோ மேடம். ஹலோ. How are you then? I'm fine. மேடம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி. இது லயன்ஸ் கிளப் பேர்ல இருக்கிற அக்ரிமெண்ட். மிஸ்டர் பஜன்லால் மிஸ்டர் ஜஷ்வந்த் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற அக்ரிமெண்ட். இதுல லயன்ஸ் கிளப் மெம்பர்ஸும் நீங்களும் எல்லாரும் சைன் பண்ணணும். இந்தாங்க. இதுல சுரேஷ் சார் பில்டிங்க டெமாலிஷ் பண்ற டீடைலும் அதுக்கான அமௌண்ட்டையும் கோட் பண்ணிருக்கேன். படிச்சு பார்த்து சைன் பண்ணுங்க. மிஸ்ஸஸ் பாண்டியனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்க்காமலே சைன் பண்ணலாம். சைன் பண்ணுங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.
வெல்கம். சுரேஷ் சார், டாக்குமெண்டோட காப்பியை நாளைக்கு உங்க வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன். தட் இஸ் நாட் an issue. இது ஒரு வண்டர்ஃபுல் டே. இதுல நல்ல விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இது நிச்சயமா நல்லபடியா தான் முடியும். ஆரம்பத்துல இந்த பில்டிங்கை யாருக்கும் கொடுக்க கூடாதுங்கிற முடிவுல இருந்தேன். பட் என் முடிவு மாறிடுச்சு பாத்தீங்களா? ஓகே, எனிவே நான் கிளம்புறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிபடி. வரதராஜன், இது நல்லா இல்ல. வேண்டா, என்கிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்சிட்டு நீயா சுயமா பேசி எப்படி அந்த காரியத்தை முடிக்கலாம்? இது உங்களுக்கே நல்லா இருக்கா வரதராஜன்? அந்த எஸ்டேட்டுக்காக நான் எவ்வளவு நாளா காத்திருந்தேன். இதுக்காக என் பார்ட்னரை கூட நான் பகைச்சுக்கிட்டேன். இப்படி போட்டு என்ன அடிக்கிறீங்களே, இது நல்லா இல்ல வரதராஜன். டேய், என் மூஞ்சில இனிமே முழிக்காத, போயிடு. இல்லனா நான் ஏதாவது பண்ணிடுவேன். போடா. டேய், அண்ணா சொல்றாருல, போடா வெளிய. போடா. அப்ப நான் கொடுத்த பணம் போடா. ஓ, பணத்தை கொடுக்க. ஏய், எந்த ஊர்ல வந்து யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? இனிமே இந்த ஏரியா பக்கம் பார்த்த வெட்டி எரிஞ்சு விடுவேன். போடா. நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்க பாவிகளா. எல்லாரும் நாசமா போயிடுவீங்கடா. ஜானி அண்ணே, நமக்கே தெரியாம சில காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குடா. இதை இப்படியே விட்டோம்னா நாம காணாம போயிடுவோம். ஆமன், அந்த சுரேஷ் கதையை முடிச்சாங்க. அதான் நாம அவனுக்கு கொடுக்க போற தண்டனை. சுரேஷ் கதையை மட்டும் முடிச்சா பத்தாது. அந்த பாண்டியன் அவனுக்கு துணையா இருக்கான். அவன் கதையும் சேர்த்து முடிக்கணும்.